ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து தொல்லை இருக்காது. உங்களை வந்து எதிர்க்கிறவங்க யாரா இருந்தாலும் அவங்க வந்து தோத்துருவாங்க அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஆர்கியூமெண்ட் ரொம்ப நல்லாவே பண்ணுவீங்க. ஆர்கியூ பண்ணி உங்களை வின் பண்றதுக்கு ஆளே கிடையாது. ஸோ இதை பத்தி நான் டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீங்க நியூ அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ உங்களோட ஜாதகத்துல லக்னத்துல இருந்து 6வது வீட்டுல ராகு உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி உங்களை யார் எதிர்த்தாலும் ஆர்கியூமெண்ட்ல உங்களை வந்து வின் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் மேக் பெஸ்ட் லாயர்ஸ். நீங்க வந்து ஒரு லாயரா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷன் அப்படின்னு சொல்லலாம். 6th ஹவுஸ்ல ராகு இருந்துச்சு அப்படின்னா மெயினா பாத்தீங்கன்னா இந்த 6வது வீடு என்ன வீடு அப்படின்னா டிவோர்ஸை குறிக்கும். ஸோ இந்த டிவோர்ஸ் லாயர்ஸ்லாம் 6ல ராகு இருக்கவங்களாம் நிறைய வந்து டிவோர்ஸ் லாயர்ஸாக இருப்பாங்க. அதே மாதிரி 6வது வீடு வந்து கடனை குறிக்கும். கடனை வந்து வசூல் பண்ணுறது, கிரெடிட் கார்டு, ஹோம் லோன்ஸு, எனி டைப் ஆஃப் லோன், கடன், அந்த விஷயங்களை குறிக்கிறது. ஸோ 6வது வீட்டில் ராகு இருக்குது அப்படின்னும் போது கடன்லாம் வந்து ஈஸியாக அடைஞ்சிரும். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ப்ரொஃபஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடன் கொடுத்துட்டு வசூல் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்க வந்து இருப்பாங்க. இந்த பேங்க்ல ஒர்க் பண்றது, பவுன்சரா இருக்கவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த 6வது வீட்டுல ராகு இருக்கவங்க அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து 6வது வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்லா இருக்கும். 6th ஹவுஸ்ல ராகு இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ வெரி குட் பொசிஷன் ஃபார் ராகு. ஏன்னா வந்து 6வது வீடு வந்து மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அங்க மறையறதால வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து 6வது வீட்டுல உட்காந்துட்டு ராகு பகவான் வந்து 5வது பார்வையா 10th ஹவுஸை பாக்குறாரு, 7வது பார்வையா 12th ஹவுஸை பாக்குறாரு. நெக்ஸ்ட் வந்து 9வது பார்வையா 2nd ஹவுஸை பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் 10th ஹவுஸ். இப்போ பாத்தீங்கன்னா 6th ஹவுஸ் 10th ஹவுஸ் ரெண்டுமே வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 6th ஹவுஸ் வந்து உங்களுடைய வேலை, 10th ஹவுஸ் வந்து உங்களுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், உங்களுடைய அவுட்டர் வேர்ல்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ். ஸோ 6th ஹவுஸ்ல இருந்து 10th ஹவுஸ்ல பார்க்கும்போது இவங்க வந்து வேலை செஞ்சுட்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ரெண்டுமே வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து சர்வீஸ் ஓரியன்ட் ப்ரொஃபஷன் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த டாக்டர்ஸாக இருக்கவங்க 6th ஹவுஸில் ராகு இருந்துச்சு அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ், சர்ஜிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கவங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து 6th ஹவுஸில் ராகு இருக்கும்போது அவங்களாம் இருப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ராகு வந்து 6வது வீட்டில் வந்து பகை ஸ்தானத்துல இருந்துச்சு, பகை வீட்டில் இருந்துச்சு, பகை நட்சத்திரத்துல இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த ப்ரொஃபஷன் வந்து இவங்க வந்து ஒரு ஃபேக்கா போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் உருவாயிடும். நிறைய ட்ரக் அடிக்ட்ஸு, அப்புறம் வந்து தவறான விஷயங்கள் வந்து வாதாடுறது, உண்மை தோக்கணும் அப்படின்னு வாதாடுறது, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து போயிடும். அது ஒண்ணுதான் பிரச்சனை. அதுக்குரிய நட்சத்திர பரிகாரங்கள் பண்ணி நீங்க வந்து அதுல இருந்து தப்பிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராகு பகவான் வந்து 12th ஹவுஸை பார்க்குறாரு. ஃபாரின் லேண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஜெயில்ஸ், அதெல்லாம் வந்து 12th ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் வந்து ஐசோலேஷன், அது வந்து 12th ஹவுஸ். இப்போ என்ன விஷயம்னா 6ல ராகு இருந்துச்சு அப்படின்னா 7ல கேது இருக்கும். சாரி, எங்க ராகு உட்காந்துட்டு இருக்கோ அந்த இடத்துல இருந்து 7வது இடத்துல கேது இருக்கும். ஸோ 6th ஹவுஸ்ல ராகு இருக்கு அப்படின்னா 12th ஹவுஸ்ல கேது இருக்கும். 12th ஹவுஸ்ல கேது இருக்கிறது வந்து அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து 12th ஹவுஸ் வந்து மோட்சத்தை குறிக்கிறது. ஸோ கேதுவும் வந்து மோட்சத்தை குறிக்கிறது. ஸோ இது வந்து ஒரு 12th ஹவுஸ்ல கேது இருந்தால் கடைசி ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து அந்த ஆத்மா வந்து இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் அனுபவிக்கும். ஃபைனலாக வந்து கடைசி காலகட்டங்களில் வந்து மோட்சத்தை நோக்கி போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கேது எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அதை வச்சு வந்து மோட்சம் கிடைக்குமா இல்லையா, இல்லை இவங்க வந்து சுகபோகமாக வாழ்வாங்களா அப்படின்றதையும் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் வந்து ராகு வந்து 2nd ஹவுஸை பார்க்குறாரு 6th ஹவுஸ்லேருந்து. 2nd ஹவுஸ் வந்து உங்களுடைய ஃபேமிலி,
தனம், குடும்பம், வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 6th ஹவுஸ்லேருந்து 2nd ஹவுஸை பார்க்கறதால இவங்க வந்து கடன் வாங்கி செலவழிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கடனையும் அடைச்சிருவாங்க. ஏன்னா ராகு வந்து 6ல் இருக்கிறது நல்ல அமைப்பு. கடனும் வந்து அடைச்சிருவாங்க. அதே மாதிரி இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருப்பாங்க. இவங்க கிட்ட இல்லாத வீடு இல்லை, கிட்ட இல்லாத கார் இல்லை, கிட்ட இல்லாத ட்ரெஸ் இல்லை, இவங்க கிட்ட இல்லாத எந்த எக்யூப்மெண்ட்ஸுமே இவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ஜாலியாக இருப்பாங்க, ஜாலியாக செலவழிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து நிறைய செலவழிப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. மற்றபடி நெகட்டிவான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு வந்து பகை கிரகத்தோட சேர்க்கை பார்வை இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பகை நட்சத்திர சாரம் இருந்துச்சு அப்படின்னா வந்து இந்த பலன்கள் எல்லாமே வந்து ரிவர்ஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் வந்து ராகு 6ல் இருந்தா பலன்கள். உங்க ஜாதகத்தை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப 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 நன்றி. வணக்கம். குருவே சரணம்.